நண்பர்களுக்கு வணக்கம். டிஎன் ஆல் ரேவர் அசோசியேஷன் நண்பர்களே, என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சங்கத்தில் பயணிக்கக்கூடிய உசிலம்பட்டி நம்ம பாண்டியனை அவர் உடம்புக்கு முடியல, அவரை பார்க்கறதுக்காக நாம இப்போ இன்னைக்கு இங்கே வந்திருந்தோம். வந்திருந்த இடத்துல அவருக்கு இந்த உடம்புக்கு முடியாத சூழ்நிலை எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றத சொன்னாரு. நாங்களே ஷாக் ஆயிட்டோம். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைனான்ஸு எவ்வளவு தூரம் இவரை சித்திரவாதப்படுத்தியிருக்கு, அதனால இவர் எவ்வளவு தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில இருந்து உயிர் பொழைச்சு வந்ததே பெரிய விஷயம். அவருடைய வலியையும் வேதனையும் நேரடியாக பாண்டியனே சொல்லுவாங்க. நீங்களே கேளுங்க. அண்ணே தெரியப்படுத்துங்க. நான் ஸ்ரீராமில் ஒரு 2013 லோன் போட்டிருந்தேன். ரீஃபைனான்ஸ் மஹேந்திராவில் போட்டு ரீஃபைனான்ஸ் போட்டிருந்தேன். அதுக்குள்ள வண்டி, இந்த வண்டிக்கு தான் போட்டு ரீஃபைனான்ஸ் வெளியிலாம் 3,30,000 ரூபா எனக்கு கொடுத்தாங்க. டாக்குமெண்ட்ஸோட 3,15,000 தான் என் கைக்கு வந்துச்சு. இதுக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போனதுக்கு 3,30,000 தான் கொட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. இதுக்கு 1,30,000 ரூபா தான் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் லோன் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். அந்த இன்சூரன்ஸை டிவியில் கழிச்சிட்டாங்க, பாக்கி டிவியில் கழிச்சிட்டாங்க. இப்போ கழிச்சது போக என் சொத்து, வீடு எல்லாத்தையுமே தப்தி பண்ணி இங்கே வருங்க. எவ்வளோ இதில் எத்தனை இங்கே வருங்க, 21 லட்ச ரூபா. இங்கே பாருங்கள் எத்தனை வருஷமா 21 லட்ச ரூபா எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே வருங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். இங்கே பாருங்கள் அவங்க எவ்வளோ எதுக்கு டாக்குமெண்ட்ஸ்ன்னு பாருங்கள். கோர்ட்டில் நான் 5-6 வருஷமாக கோர்ட்டில் ஆஜராகிக்கிறீங்க. இந்த என் சொத்துல அட்டாச் பண்ணிட்டாங்க வர ஈஸியில். இங்கே வந்து கேரண்டி போட்டதுன்னா அந்த இதுலேயும் போட்டுருக்கேன். தயவு செஞ்சு ஓட்டுநர் நண்பர்களே, ஸ்ரீராமனை மட்டும் தயவு செஞ்சு யாரும் கூட்டுறாதீங்க. பாருங்க எத்தனை நோட்டீஸு, எத்தனை வக்கீல், எல்லாருக்கிட்டையும் அசோசியேஷன் நம்ம சங்கத்தில் மூலயமா எல்லாருமே வந்துருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாத்துக்குமே தெரிவிச்சிருங்க. ஸ்ரீராமில் ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்க. இந்த இங்கே வாங்க மாத்திரை, இங்கே வாங்க ஆஞ்சியோ பண்ணி எந்த ஈவரக்கும் பண்ண பண்ணுறாங்க. இங்கே பாருங்க பாண்டியன், இங்கே பாருங்க 6 மாதத்துக்கு வண்டி போனால் 2 அடப்பு இருக்கு. இங்கே பாருங்க எதுவுமே இல்லை. அதே மாதிரி முத்து வீட்லேயும் நகை நட்டு வச்சுறாங்க. அதுலேயும் ஏலத்துக்கு போகிறேன். முத்து வீட்லேயும் வச்சுறாங்க. தயவு செஞ்சு ஏன் நண்பர்களே, இனிமேலுக்கு ஸ்ரீராமில் ஃபைனான்ஸு ரீஃபைனான்ஸு எதுவுமே போடாதீங்க. இனிமேல் இவங்க மன அழுத்தம், என் வீட்டில் டார்ச்சர் பண்ணி நோட்டீஸெல்லாம் ஓட்டிட்டாங்க. மன அழுத்தத்துலேயே எனக்கு முக்கால்வாசி ஹார்ட் அட்டாக் வந்ததே காரணம் இருக்கேன். ஆள் மேலே ஆள், அடுத்து மேலே ஆள் பிராஞ்ச் இருந்தால் நோட்டீஸ் மேலே நோட்டீஸு. எனக்கு வருஷத்துக்கு 3 நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் வந்துச்சுன்னா 1000 ரூபா, கோர்ட்டு மூலியமா வந்துச்சுன்னா 2000 ரூபா, ஜட்ஜு நோட்டீஸ் கூட வந்து அதையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அதனால யாரும் தெரிஞ்சவங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் போடாதீங்க. இதனால 3/4 வயசு வந்தது ஹார்ட் அட்டாக் வந்தது ஸ்ரீராம் நாளுங்க. தயவு செஞ்சு எங்கள் ஓட்டுநர் சொந்தங்கள் வந்து இன்னைக்கு வந்ததுனால எனக்கு மன உழைச்சதுல இதில் எதுனால வந்துச்சுன்னு சொன்னாங்க. தங்க பண்டானே வந்தவங்க எல்லாருமே இதனால தான் மன உளைச்சலாங்க. இது ஆப்ரேஷன் பண்ணணும். பிறகு 2 தடவை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண உசிலம்பட்டியில் ஜவன அப்ரூவ்டு ஆகியிருக்கேன். அவ்வளோ கட்டுவண்டு 6 மாதம் அவகாசம் ஆகியிருக்கேன். அதான் ஃபைனல் இருக்குது. இனிமேலுக்கு யாருக்கிட்டையும் சொல்லுறாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம பாண்டியனுடைய வேதனையே நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்றது நமக்கு ஒரு வகையில் கை கொடுத்து உதவுறதுக்கு தான். அதுக்காக வட்டின்னு ஒன்று வாங்கலாம். ஆனால் கந்து வட்டி, மீட்டர் வட்டியை கூட தாண்டி இந்த மாதிரி நிறையா ஃபைனான்ஸுங்க இருக்கு. இதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஏகப்பட்ட பேர் பாதிப்பு அடைகிறாங்க. இதை எதுக்காக இன்னைக்கு நம்ம வீடியோவாக எடுத்து போடுறோம் அப்படின்னா, நம்ம முதல்ல கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு நபர் கடை கொடுக்குறாங்கன்ற உடனே நம்மகிட்ட இருக்கிற மொத்தத்தையும் கொடுத்துட்டு பின்னாடி நம்மளுடைய உயிரையே அதுக்கு அடமானமாக விட்டு இந்த பூமியை விட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்க கூடாது அப்படின்ற விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். நன்றி.